அனைவருக்கும் இனிய வணக்கம். விளையாட்டு வலயத்தினூடாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று தினம் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரின் ஒரு விறுவிறுப்பான போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையில் அணிந்த போட்டி மிகுந்த விறுவிறுப்பாக அமைந்திருந்தது. மேற்கிந்திய தீவுகள் அணி இறுதி வரையில் போராடியிருந்த பொழுதும் 15 ஓட்டங்களினால் அவர்களில் தோல்வியினை சந்திக்க வேண்டிய நிலைமை ஒன்று உருவாகியது. குறிப்பாக பந்து வீச்சில் இறுதி நேர விக்கெட் இணைப்பாட்டங்களை உடைக்க தவறியமை இவர்களுடைய மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. ஆரம்பத்தில் ஆஸ்திரேலிய அணியை உருட்டியெடுத்தவர்கள் பின் மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர்களை தகர்க்க தவறிவிட்டார்கள். குறிப்பாக ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் நேதன் காட்லநாயில் ஆகியோருடைய இணைப்பாட்டம் மிக அபாரமாக அமைந்தது. நேதன் காட்லநாயில் அபாரமாக அடித்தாடி இந்த வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்பது இங்கே மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. ஆஸ்திரேலிய அணிக்கான வெற்றியினை பெற்றுக் கொடுத்தவரை நேதன் காட்லநாயில் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். மறுபுறத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் துடுப்பாட்டம் கொஞ்சம் சரிந்து போனது. இதற்கான முக்கியமான காரணம் அவர்களுடைய துடுப்பாட்ட வீரர்கள் அல்லது ஆரம்ப துடுப்பாட்ட வரிசையில் இருந்தவர்கள் கொஞ்சம் சோபிக்க தவறினார்கள். இதேவேளை நடுவரின் தீர்ப்பு ஒரு பிரச்சனையான விடயமாக அமைந்து போனது. உண்மையில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு இது ஒரு அழுத்தத்தை வழங்கி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். குறிப்பாக கிறிஸ் கெயில் 3 தடவைகள் ரிவ்யூ எடுத்து, அதாவது நடுவரின் ஆட்டமிழப்பிற்கு எதிராக முறையிட்டு 3வது தடவை தான் ஆட்டமிழக்கின்றார். அதுவும் ஒரே ஓவரில் மீண்டுமாக ஒரே நடுவர் ஒரே காரியத்தினை மீண்டும் செய்திருந்தார். உண்மையில் இது மன அளவில் பாதிப்பொன்றினை ஏற்படுத்தும், அணிக்குள்ளும் நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆட்டமிழப்பு சந்தர்ப்பம் என்று வருகின்ற வேளையில் பரவாயில்லை, பின்னர் பார்த்தால் அந்த ஆட்டமிழப்பு சந்தர்ப்பமும் கூட ஏற்படுத்தப்பட்ட முதல் பந்திற்கு முறையற்ற பந்து வீசப்பட்டிருக்கின்றது. அதுவும் மிகப்பெரியதொரு முறையற்ற பந்து நடுவர் கவனிக்கவில்லை. எனவே இவ்வாறான நிலைமையில் ஃப்ரீ ஹிட் வழங்கப்பட்டிருக்க வேண்டிய பந்து வீச்சில் ஆட்டமிழந்திருக்கின்றார் கிறிஸ் கெயில். இது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் அவருக்கு பின்னே இருக்கிறவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஆனாலும் கூட 2 தடவைகள் LBW முறையிலான ஆட்டமிழப்புகள் தனக்கு எதிராக பிழையாக வழங்கப்பட்டிருப்பதை ரிவ்யூ மூலமாக இனம் கண்டு கிறிஸ் கெயில் சினமடைந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உலக கிண்ணம் என்று வருகின்ற வேளையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை அதற்குரிய நடுவர் நிறுத்த வேண்டும். வீரர்கள் மீது மற்றவர்கள் மீது கடுமையான விதிமுறைகளை பாவிக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடுவர்களை இவ்வாறு இலகுவாக விட்டுக் கொடுப்பது என்பது இது முழுக்க சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பிழையான விடயம். அது மாத்திரமல்லாமல் ஜேசன் ஹோல்டருக்கு எதிராகவும் கூட இவ்வாறான பிழையான LBW ஆட்டமிழப்புகள் வழங்கப்பட்டு ரிவ்யூ மூலமாக அவர் தப்பித்துக் கொள்கின்றார். எனவே துடுப்பாட்ட வீரர்கள் தப்பித்துக் கொள்ளுதல் என்பது அவர்களுக்கு மன அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடாது. காரணம், பொதுவாக ஒரு பிடியொன்றினை நாங்கள் கொடுக்கின்றோம், பிடி நழுவ விடப்படுகின்றது என்ற வேளையில் அப்பாடா தப்பித்து விட்டோம் என்கின்ற ஒரு உணர்வு ஒன்று உருவாகும். ஆனால் ஆட்டமிழப்பு வரும்போது ஆட்டமிழந்து விட்டோம், வெளியே செல்ல வேண்டியதுதான். எனவே அதற்கும் இதற்குமான வித்தியாசம் ஒப்பீடு என்று வருகின்ற வேளையில் உண்மையில் தப்பி பிழைத்தல் என்ற அடிப்படையில் வீரர்களுக்குள்ளான அழுத்தம் ஒன்று உருவாக்கப்படும். எனவே இவ்வாறான மோசமான நடுவர்களின் தீர்ப்பு மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக மாறி போயிருந்தது. அதன் காரணமாக அவர்கள் தோல்வியினை சந்திக்க நேரிட்டது என்கின்ற ஒரு வாதத்தினை இங்கே முன்வைத்தால் அதை ஓரளவு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதாவது அவர்கள் அந்த ஆட்டமிழப்புகள் இருந்து தப்பித்திருக்கின்றார்கள். கிறிஸ் கெயிலின் ஆட்டமிழப்பு மாத்திரம், அந்த முறையீட்டு பந்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாங்கள் முறையீடு செய்ய முடியாது என்றாலும் கூட கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ரன்னும் ஒவ்வொரு பந்து வீச்சும் ஒவ்வொரு முடிவும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் தான் சர்வதேச கிரிக்கெட் பேரவையானது இந்த விதிமுறை மாற்றங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றது. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற வேளையில் அது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு பாதிப்பினை ஏற்படுத்தி இருந்தது. அதே போன்று மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்து வீச்சாளர்களான ஒஷேன் தாமஸ், கொட்ரெல் ஆகியோர் மிக அபாரமான பந்து வீச்சாளர்களாக வந்திருக்கின்றார்கள். இந்த உலக கிண்ணத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி பலமான அணியாக இருக்க போகின்றது என்பதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. துடுப்பாட்டம் இன்னும் கொஞ்சம் மெருகேறி இருந்தால், இன்னும் நல்ல முறையில் துடுப்படுத்த ஆடி இருந்தால், நல்ல முறையில் மேற்கிந்திய தீவுகள் அணி இந்த போட்டியில் வெற்றியினை பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் இறுதி நேர பந்து வீச்சை அவர்கள் சரியான முறையில் கணித்திருக்க வேண்டும். இதேவேளை ஆஸ்திரேலிய அணியின் பலம் என்று பார்க்கின்ற வேளையில் இதுதான் அவர்களுடைய பலம். ஆரம்ப விக்கெட்டுகள் வேகமாக வீழ்த்தப்பட்டாலும் அவர்களுடைய மீள்வருகை என்பது அந்த போட்டிக்குள்ளேயே மிக சிறப்பான முறையில் நடத்தப்படும். பின்வரிசை வீரர்களின் மிக சிறப்பான துடுப்பாட்டத்தின் மூலமாக பெரிய ஓட்ட எண்ணிக்கை ஒன்றினை பெற முடிந்தது. அதுவே மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு வெற்றியினை பெறுவதற்கு உதவியாக அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் மிச்சல் ஸ்டாக்கின் பந்து வீச்சினையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாகவும் இருக்கின்றது. அவருடைய அபாரமான பந்து வீச்சு, அவருடைய பந்து வீச்சுக்களை அணியின் தலைவர் தேவையான இடங்களில் எடுத்து விக்கெட்டுகளை தகர்த்தது என்பன இங்கே ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. ஜேசன் ஹோல்டரின் துடுப்பாட்டம் தொடர்பாகவும் சொல்ல வேண்டும். உண்மையில் ஜேசன் ஹோல்டர் துடுப்படுத்தாடிய விதத்தினை நேற்றைய தினம் பார்க்கின்ற வேளையில் நல்லதொரு
நுட்பமான துடுப்பாட்ட வீரராக அவர் தென்படுகின்றார். அணிக்கு ஓட்டங்களை எவ்வாறு பெற வேண்டும், எங்கே பந்துகளை செலுத்த வேண்டும், எவ்வாறு நின்று நிதானமாக துடுப்படுத்த ஆட வேண்டும் என்கின்ற விடயங்களை நன்கு அறிந்து அதற்கேற்றால் போல் துடுப்படுத்த ஆடுகின்றார். எனவே நல்லதொரு சகோதர வீரராக இன்னிங்ஸை நிறைவு செய்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல துடுப்பாட்ட வீரராக அவர் இன்னும் வளர்வார் என்பது தெளிவாக தென்படுகின்றது. நேற்றைய தினம் அவர் ஆட்டமிழந்த விதம் கூட ஒரு நுட்பமான துடுப்பாட்ட பிரயோகத்தினை மேற்கொள்ள முயற்சித்தார். ஆனால் அதை ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சாளர் சரியான முறையில் கணித்து பந்து வீசி விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. எனவே நல்லதொரு விறுவிறுப்பான போட்டி. மேற்கிந்திய தீவு அணி இப்பொழுது பலமான அணியாக உலக கிண்ணத்திற்குள் வந்துவிட்டது. எனவே உலக கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்னும் சுவாரஸ்யமாக மாறப்போகின்றது என்பது வெளிப்படையாக தென்படுகின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவு அணி ஆஸ்திரேலிய அணியை முதலில் துடுப்படுத்த ஆடுமாறு கேட்டுக்கொண்டது. முதலில் துடுப்படுத்த ஆடிய ஆஸ்திரேலிய அணியின் ஆரம்ப விக்கெட்டுகள் இரண்டுமே வேகமாக வீழ்த்தப்பட்டன. 15 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் ஆரோன் ஃபின்ச் ஆட்டமிழந்திருந்தார். 26 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் டேவிட் வார்னர் ஆட்டமிழந்திருந்தார். 36 ஓட்டங்களை பெற்ற வேளையில் உஸ்மான் காவாஜா, 38 ஓட்டங்களை பெற்ற வேளையில் கிளென் மேக்ஸ்வெல் என்ற நிலைமை காணப்பட்டது. பின்னர் 79 ஓட்டங்களை பெற்ற வேளையில் மார்க் ஸ்டாய்னிஸ் ஆட்டமிழந்திருந்தார். அதன் பின்னர் இணைப்பாட்டங்கள் புரியப்பட்டன. குறிப்பாக ஸ்டீவன் ஸ்மித், கரே மற்றும் நேதன் காட்லநைல் ஆகியோருடன் இணைப்பாட்டங்களை ஏற்படுத்திக் கொடுத்திருந்தார். நேதன் காட்லநைல் மறுபுறத்தில் பின்வரிசை துடுப்பாட்ட வீரர்களுடனும் இணைப்பாட்டங்களை உருவாக்கி கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் டேவிட் வார்னர் 3 ஓட்டங்களையும், ஆரோன் ஃபின்ச் 6 ஓட்டங்களையும், உஸ்மான் காவாஜா 13 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். ஸ்டீவன் ஸ்மித் 103 பந்து வீச்சுக்களை எதிர்கொண்டு 73 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 7 பவுண்டரிகள் அடங்கலாக இந்த ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்டது. கிளென் மேக்ஸ்வெல் ஓட்டம் இதை பெறாத நிலையில் ஆட்டமிழந்தார். மார்க் ஸ்டாய்னிஸ் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் கரே 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 55 பந்து வீச்சுகளில். நேதன் காட்லநைல் 60 பந்துகளில் 92 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 8 4 ஓட்டங்கள், 4 6 ஓட்டங்கள் அடங்கலாக இந்த ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்டது. ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 8ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரர் பெற்றுக்கொண்ட இரண்டாவது கூடுதலான ஓட்ட எண்ணிக்கையாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பேட் கமின்ஸ் 2 ஓட்டங்கள், மிச்சல் ஸ்டார்க் 8 ஓட்டங்கள், அடம் சம்பா ஆட்டமிழக்கவில்லை, ஓட்டம் எதனையும் பெறவில்லை. 49 ஓவர்களில் 5.87 என்ற சராசரி வேகத்தில் 288 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது ஆஸ்திரேலிய அணி. 27 ஓட்டங்கள் உதிரிகளாக கிடைக்கப்பெற்றன. இதில் 24 ஓட்டங்கள் அகலப்பந்தின் மூலமாக கிடைக்கப்பெற்றவை. பந்துவீச்சில் ஒஷைன் தோமஸ் 10 ஓவர் 63 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், கொட்ரெல் 9 ஓவர் 56 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், ஆண்ட்ரூ ரசல் 8 ஓவர் 41 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், கிரெக் பிராத்வைட் 10 ஓவர் 67 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள், ஜேசன் ஹோல்டர் 7 ஓவர் 28 ஓட்டங்கள் 1 விக்கெட், ஆஷ்லி நெஸ் 5 ஓவர் 31 ஓட்டங்கள். ஆஸ்திரேலிய அணி பெற்றுக்கொண்ட இந்த ஓட்ட எண்ணிக்கையினை மேற்கிந்திய தீவு அணி பதிலுக்கு துடுப்படுத்த ஆடி பெற வேண்டும். ஒரு பக்க விக்கெட்டுகள் இருக்க மறுபக்க விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டமை நேற்றைய தினம் மேற்கிந்திய தீவு அணியின் மிக முக்கியமான தோல்விக்கு காரணமாக அமைந்தது. பொதுவாக நேற்றைய தினம் அதிரடியாக துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரர்களின் துடுப்பாட்டமானது அவ்வளவு சோபிக்கவில்லை. கிறிஸ் கெயில், அதேபோன்ற எவன் லெவிஸ் மற்றும் ஆண்ட்ரே ரசல் போன்ற வீரர்கள் சரியான முறையில் பிரகாசிக்க தவறினார்கள் என்பது தோல்விக்கு காரணமாக அமைந்தது. நின்று நிலைத்து துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரர்கள் மறுபுறத்தில் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எனவே இந்த இடத்தில் இவ்வாறான அடித்தாடுகின்ற வீரர்கள் நிதானம் காத்து இன்னும் கொஞ்சம் சிறப்பான முறையில் செயல்பட்டிருந்தால் மேற்கிந்திய தீவு அணி வெற்றி பெற்றிருக்க முடியும். மேற்கிந்திய தீவு அணியின் துடுப்பாட்டத்தின் ஆரம்ப விக்கெட்டும் வேகமாகவே வீழ்த்தப்பட்டது. 7 ஓட்டங்களை பெற்ற வேளையில் எவன் லெவிஸ் ஆட்டமிழந்தார். 31 ஓட்டங்களை பெற்ற வேளையில் கிறிஸ் கெயில் ஆட்டமிழந்திருந்தார். இதன்படி பார்க்கின்ற வேளையில் கிறிஸ் கெயில் 21 ஓட்டங்களுடனும் எவின் லெவிஸ் 1 ஓட்டத்துடனும் ஆட்டமிழந்திருந்தார்கள். ஷே ஹோப் நிதானமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்தார். 105 பந்துகளை எதிர்கொண்டு 68 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேவேளையில் பூரான் 36 ஓட்டங்களுக்கு 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஹெட்மயர் 21 ஓட்டங்கள், ஜேசன் ஹோல்டர் 51 ஓட்டங்கள், ஆண்ட்ரூ ரசல் 15 ஓட்டங்கள், கிரெக் பிராத்வைட் 16 ஓட்டங்கள், ஆஷ்லி நெஸ் ஆட்டமிழக்காமல் 19 ஓட்டங்கள், இறுதி ஓவரில் 3-4 ஓட்டங்களை இவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். கொட்ரெல் 1 ஓட்டம், ஒஷேன் தோமஸ் ஓட்டம் எதையும் பெறாத நிலையில் ஆட்டமிழக்காமல் காணப்பட்டார். 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 273 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது மேற்கிந்திய தீவு அணி. 5.46 ஓட்ட சராசரி வேகம். ஆஸ்திரேலிய அணி உதிரிகளாக 20 ஓட்டங்களை வழங்கியிருந்தது. இதில் அகலப்பந்துகள் 11. ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சில் மிச்சல் ஸ்டார்க் மிக பாரமாக பந்து வீசியிருந்தார். 10 ஓவர் 46 ஓட்டங்கள் 5 விக்கெட்டுகள். இந்த உலகக்கிண்ண தொடரில் முதலாவது 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கின்றார் மிச்சல் ஸ்டார்க். பேட் கமின்ஸ் 41 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், அடம் சம்பா 58 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட், நேதன் காட்லநைல் 10 ஓவர் 70 ஓட்டங்கள், கிளென் மேக்ஸ்வெல் 6 ஓவர் 31 ஓட்டங்கள், மார்க் ஸ்டாய்னிஸ் 4 ஓவர் 18 ஓட்டங்கள். இந்த போட்டியின் நாயகனாக நேதன் காட்லநைல் தெரிவு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த வெற்றியின் மூலமாக இப்பொழுது ஆஸ்திரேலிய அணி புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துக்கு முன்னோக்கி வந்திருக்கின்றது. நியூசிலாந்து அணி 2 போட்டிகளில் 4 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் காணப்படுகின்றது. 2.279 ஓட்டன்கிற சராசரி வேகம். ஆஸ்திரேலிய அணி 2 போட்டிகளில் 4 புள்ளிகள் 1.059 ஓட்டன்கிற சராசரி வேகம். மேற்கிந்திய தீவு அணி 2 போட்டிகளில் 2 புள்ளிகள் 2.054 ஓட்டன்கிற சராசரி வேகம். இங்கிலாந்து 2 போட்டிகளில் 2 புள்ளிகள் 0.9 ஓட்டன்கிற சராசரி வேகம். இந்திய அணி 1 போட்டியில் 2 புள்ளிகள் 0.302 ஓட்டன்கிற சராசரி வேகம். பங்களாதேஷ் அணி 2 போட்டிகளில் 2 புள்ளிகள், இலங்கை அணி 2 போட்டிகளில் 2 புள்ளிகள், பாகிஸ்தான் 2 போட்டிகளில் 2 புள்ளிகள், தென்னாப்பிரிக்கா 3 போட்டிகளில் புள்ளிகள் எதுவும் இல்லை. ஆப்கானிஸ்தான் அணி 2 போட்டிகளில் புள்ளிகள் எதுவும் இல்லை. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி. இலங்கை அணியை பற்றி என்ன சொல்வது? ஆப்கானிஸ்தான் அணியை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மோசமான தோல்விக்கு பின்னர் ஆப்கானிஸ்தானுடனான வெற்றி இலங்கைக்கு மனத அளவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கும். மறுபுறத்தில் பாகிஸ்தான் அணியும் அவ்வாறானது ஒரு மோசமான தோல்விக்கு பின்னர் இங்கிலாந்து அணியை வெற்றி பெற்று மிக பலமாக தன்னை இப்பொழுது மாற்றி காட்டியிருக்கின்றது. இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான மோதலாக இன்றைய போட்டியானது நடைபெறப் போகின்றது. இலங்கை அணியை பொறுத்தவரையில் அணியில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே தென்படுகின்றன. சில வேளைகளில் சுழல் பந்து வீச்சாளர் தேவைப்படுவாராக இருந்தால் ஒருவர் உள்ளே வரக்கூடிய நிலைமைகள் உருவாகலாம். அப்படியாக இருந்தால் அணியை விட்டு வெளியே செல்ல வேண்டிய வேகப்பந்து வீச்சாளராக இசுருதானதான் காணப்படுவார் என்பது இங்கே முக்கியமாகவும் இருக்கும். எனவே ஜீவன் மெண்டிஸ் அணிக்குள் வருவார் என்றால் இசுருதான வெளியே செல்வதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் இசுருதான துடுப்பாட்டத்தை பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. ஜீவன் மெண்டிஸ் துடுப்பாட்ட வீரர். இவற்றை தாண்டி இலங்கை அணியில் அவ்வளவான மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. அநேகமாக மாற்றங்கள் இல்லாமல் விளையாடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகின்றன. மறுபுறத்தில் பாகிஸ்தான் அணி ஃபோமுக்கு வந்திருக்கின்றது. துடுப்பாட்டம் பந்துவீச்சு என்ற 2 பக்கமாகவும் ஃபோமுக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே 2 அணிகளுக்கும் இடையிலான இன்றைய மோதலில் இலங்கை அணி வெற்றி பெற்றால் இந்த உலக கிண்ணத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியும். இல்லை, இன்றைய தினமும் பாகிஸ்தான் அணியுடன் தோல்வியினை சந்திக்கின்றார்கள் என்றால் இலங்கை அணியின் இந்த உலக கிண்ணத்தில் அவ்வளவு நம்பிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இல்லை என்பது எங்கள் கணிப்பாக அமைந்திருக்கின்றது. காரணம், பாகிஸ்தான் அணியும் அதிக பலம் கொண்ட அணிகளில் இல்லை, பலம் குறைந்த அணிகளுக்குள் உள்ள ஒரு அணியாகவே கணிப்பிடப்பட்டிருந்தது ஆரம்பத்தில். ஆனால் அவர்கள் இங்கிலாந்து அணியுடன் வெற்றி பெற்றதன் மூலமாக அவர்களுடைய பலம் இப்பொழுது உயர்ந்திருக்கின்றது. எனவே பங்களாதேஷ், மேற்கிந்திய தீவுகள் போன்ற அணிகள் இப்பொழுது பலமான அணிகளாக தங்களை வெளிக்காட்டிய அடிப்படையில் ஆக குறைந்த பலம் குறைந்த அணிகளின் தரப்படுத்தல் என்று பார்த்தால் 1வது இடத்தில் இருப்பது ஆப்கானிஸ்தான், 2வது இடத்தில் இருப்பது இலங்கை. எனவே மற்ற 8 அணிகளும் கூட நல்ல பலமான அணிகளாக இங்கே காணப்படுகின்றன. எந்த இடங்களில் இவரை வைப்பது என்று சொல்லுவது கடினம் என்கின்ற நிலைமை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. எனவே இலங்கை அணி இன்றைய தினம் பாகிஸ்தான் அணியை வெற்றி பெற்றால் மாத்திரமே இலங்கை அணியை இந்த பலமான அணிகள் என்ற பட்டியலுக்குள் சேர்த்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் இலங்கை அணிக்கு இனிமேல் வெற்றிகள் கிடைக்கும் என்ற சாத்தியக்கூறுகள் குறைவு என்பதையே சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை எங்களால் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை அணி சிறப்பாக விளையாட வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல். வணக்கம் நேயர்களே, தொடர்ந்தும் விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியினை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.